புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை இன்றைக்கு நாம் வாசிப்போம். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றியது. அல்லேலூயா. லூக்கா 24ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மோசே தீர்க்கதரிசிகள் சொன்ன காரியங்கள் எல்லாம் என்னை பற்றியது என்று இயேசு அங்கே சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் அவர்களுக்கு கற்பனையாக கட்டளையாக கொடுத்த பண்டிகைகள் வருடாந்திர பண்டிகைகள் 7 பண்டிகைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல ஓய்வு நாள் பண்டிகை என்பது வருடாந்திர பண்டிகை அல்ல, அது வாரங்கள் தோறும் கொண்டாடுகிற பண்டிகை. ஆகையினால இந்த ஓய்வு நாள் பண்டிகையை நீங்கள் என்ன செய்யுங்க, தனியா விட்டுட்டு, ஏன்னா அதை ஒவ்வொரு வாரமும் அவர்கள் கடைபிடிக்க வேண்டும், ஆசரிக்க வேண்டும். ஆனால் வருடாந்திர பண்டிகைகள் 7 பண்டிகைகள் இருக்கிறது. அந்த 7 பண்டிகைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. எபிரேயர்களுடைய வார்த்தையின்படி காலங்கள் என்கிற வார்த்தையும் பண்டிகை என்கிற வார்த்தையும் ஒரே வார்த்தையாகத்தான் ஹீப்ரூல இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமத்திலே தேவன் காலங்களையும் நாட்களையும் என்று சொல்லி 4 விதமான காலங்களை சொல்லுகிறாரு. அந்த இடத்துல சொல்லப்படுகிற வார்த்தையும் பண்டிகைகள்னு சொல்லப்படுற வார்த்தையும் ஒரே வார்த்தையா இருக்கிறது. இதை இந்த வேத வெளிச்ச வேத அறிவு யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் இதை சரியா விளங்கி கொள்வாங்க. உணர்ச்சி பூர்வமான பிரசங்கங்களை கேட்கிறவங்களுக்கு நான் சொல்றது புரியாது. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். எப்படியாவது இந்த 7 பண்டிகையில பெண்டிங்கா இருக்கிறது உங்களுக்கு ஒரு 4 பண்டிகைகள், அதை இன்னைக்கே முடிச்சிடணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். ஏன்னா ஒரு பண்டிகையை விவரிச்சு சொல்லும் பொழுது அதை கிரகிக்க கூடிய அளவுக்கு இங்க இருக்கிற மக்கள் என்ன செய்யல, இன்னும் தயாராகல. தோத்துரும். இன்னுமே இங்க இருக்கிறவங்க இன்னும் மேலோட்டமா நுனி புல் மேய்கிறவர்களாக காணப்படுறாங்க. அதனால இன்னும் நீங்க என்ன செய்யணும், இந்த ஆழங்களுக்கு நீங்க கடந்து வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7 பண்டிகைகளுமே கிறிஸ்துவை பற்றியதாக இருக்கிறது. அதுல முதல் 3 பண்டிகை நான் சொல்லியிருந்தேன், கிறிஸ்துவினுடைய மரணத்தையும் அடக்கம் பண்ணப்படுதலையும் உயிர்த்தெழுதலையும் அது காண்பிக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். பஸ்கா பண்டிகை நிசான் மாதத்துல எந்த தேதியில கொண்டாடணும்? முதல் மாதம், அதான் நிசான் மாதம். அது எந்த தேதியில கொண்டாடணும்? 14ஆம் தேதி என்ன செய்யணும், கொண்டாடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு எக்ஸாம் ஒன்று ரொம்ப நாளா பெண்டிங் இருக்கு. ஒரு கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணி கொண்டு வந்து அது நான் எக்ஸாம் வைக்காம போயிட்டேன். இதுக்கு முன்னாடியே பார்த்த சப்ஜெக்ட். இதையும் சேர்த்து 2 பேப்பரா கொடுக்க போறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால கவனமாயிருங்க. இந்த அந்த பலி செலுத்துவதற்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியை எப்ப வாங்கணும்? 10ஆம் தேதியில வாங்கணும். அது என்ன செய்யணும், வாங்கி பழுது இருக்கா அதை இன்ஸ்பெக்ட் பண்ணணும். அது என்ன இருக்கு, இது நல்லா இருக்கா, வியாதி இருக்கா, ஊனம் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி நிழலா இருந்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையில இது எப்படி நிறைவேறுகிறதுன்னு பார்த்தோம். அதுபோல அந்த பஸ்கா பண்டிகைக்கு அடுத்த நாளே ஒரு பண்டிகையை செலிப்ரேட் பண்றாங்க. அதுதான் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. அதை குறித்து நாம் பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவுதான் நம்ம இங்க செங்கல்பட்டுல பார்த்திருக்கிறோமா? இன்னும் ஒரு பண்டிகை கூட பார்த்திருக்கிறோம் நினைக்கிறேன், இல்லையா? முதற் பலன்களின் பண்டிகை நம்ம பார்த்தோமா? அடுத்தது இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இன்னைக்கு இந்த செய்தி இங்க முடிக்க முடியாது. அடுத்த வாரம் நம்ம இதை தொடரலாம். முதற் பலன்களின் பண்டிகையும் அடுத்தது வாரங்களின் பண்டிகை என்கிற பெந்தேகோஸ்தே பண்டிகையும் இந்த நாளில் நம்ம பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ரொம்ப எக்கால பண்டிகை வரைக்கும் ரொம்ப ஆழமா ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா தியானம் பண்ணி கொண்டு வந்தேன். ஆனா இன்னைக்கு நேரம் போதாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
மூன்றாவது பண்டிகைக்கு நேராக நம்ம வந்திருக்கிறோம். அது முதற் பலன்களின் பண்டிகை. லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்திலே 10ஆம் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள், 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும்போது, நன்றாய் கவனியுங்கள், உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசாரியனிடத்திலே கொண்டு வர கடவீர்கள். உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டும். போதுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கவனிங்கள், இப்ப எல்லா அட்டென்ஷனுக்கு வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பண்டிகைகளை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பண்டிகைகளின் மெய்ப்பொருள் கிறிஸ்து. மோசே முதலிய தீர்க்கதரிசிகள் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் என்னை பற்றியது என்று இயேசு சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அடிப்படையிலே பண்டிகைகள் என்று சொல்லும் பொழுது அது கிறிஸ்துவை பற்றியதாக இருக்கிறது. இந்த புதிதாக வந்தவர்களுக்காக நான் மறுபடியும் இதை சொல்றேன். இன்னைக்கு மெசேஜினுடைய கான்செப்டை நான் சொல்றேன் உங்களுக்கு. நாங்கள் ஆல்ரெடி ஒரு 2 பண்டிகைகளை பார்த்துட்டோம். பஸ்கா பண்டிகையை பார்த்துட்டோம், புளிப்பில்லா அப்ப பண்டிகை. அது கிறிஸ்துவின் மரணத்தை அது காண்பிக்கிறது. அது புளிப்பில்லா அப்ப பண்டிகை என்பது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை அது காண்பிக்கிறது. அந்த அப்பத்தை துணிகளிலே சுற்றி வீட்டிலே அவர்கள் வைத்து விடுவார்கள். அதை தேடி கண்டுபிடிக்கிறவர்களுக்கு வருஷத்தின் இறுதியிலே நடக்க போகிற ஒரு பெரிய ஃபெஸ்டிவலுக்கு அந்த குடும்பத்தினுடைய தகப்பன் ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அப்பத்தை துணிகளிலே சுற்றி வைத்து வீட்டிலே ஒளித்து வைத்து விளையாடுகிறதான அந்த காரியங்கள் கிறிஸ்துவை சரீரத்தில் சீலைகளிலே துணிகளிலே சுற்றி அதை அடக்கம் பண்ணினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த டோக்கன் அட்வான்ஸ் என்பது பிதாவின் வாக்கு தத்தம் என்ற அர்த்தம். பிதாவின் வாக்கு தத்தம் என்று சொன்னால் அது பரிசுத்த ஆவியானவரை அதை காண்பிக்கிறது. இனி வரப்போகிற ஒரு பெரிய ஃபெஸ்டிவலுக்கு இன்னைக்கு டோக்கன் அட்வான்ஸாக நமக்கு பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு உயிர்த்தெழுதல், அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலோடு சம்பந்தப்பட்டது தான் இந்த முதற் பலன்களின் பண்டிகை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இது மூன்றுமே அடுத்தடுத்து நடக்கிற காரியங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த இடத்துல இது வார்கோதுமை அறுவடையின் நாட்கள்ல நடக்கிற ஒரு பண்டிகை. இந்த 14ஆம் தேதி பஸ்கா நடைபெறுகிறது. 15ஆம் தேதி புளிப்பில்லா அப்பம் நடைபெறுகிறது. அடுத்த உடனே இந்த முதற் பலன்களின் பண்டிகை ஆரம்பிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் நன்றாய் கவனியுங்கள். இந்த முதற் பலன் இந்த யூதர்களுடைய நாட்கள் துவங்குகிற காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். இது உங்களுக்கு என்னுடைய பழைய பிரசங்கங்கள் மாதிரி இருக்காது. கொஞ்சம் கவனித்து நீங்க கேட்கணும். அதனால நான் பொறுமையா பேசுறேன். சூரிய அஸ்தமிக்கும் பொழுதுதான் இவர்களுக்கு ஒரு நாள் என்ன செய்யும், தொடங்கும். நமக்கு நைட்டு 12 மணிக்கு தொடங்கும். ஆனா ஜூவிஸ்க்கு எத்தனை மணிக்கு தொடங்கும்? சூரிய அஸ்தமிக்கும் பொழுது. ஏன்னா வேதம் அதுதான் சொல்லுது. அவர்கள் அதை தான் சொல்றாங்க. சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. அதனால அந்த சாயங்காலம்ன்றது சூரிய அஸ்தமனம். ஓய்வு நாள் முடிகிற அந்த நேரத்தில், ஓய்வு நாள்ல ஒரு வேலை என்ன செய்யக்கூடாது. ஓய்வு நாள்ல வேலை செய்கிறவர்களை கல்லெறிஞ்சு பாளையத்துக்கு புறம்பே கொல்லணும். இதுதான் பிரமாணம். இந்த ஓய்வு நாள்ல வேலை செய்யக்கூடாதுன்றதுனால ஓய்வு நாள் முடிகிற அந்த நேர வரைக்கும் என்ன செய்யணும், காத்திருந்து ஆசாரியன் போய் தன்னுடைய வயல்ல ஒரு கதிரை என்ன செய்யணும், கட் பண்ணி அதை 2 கட்டுகளாக கட்டி என்ன செய்யணும், கொண்டு வரணும். கொண்டு வந்து என்ன செய்யணும், அந்த வசனத்துல நாம் வாசித்தோம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 10, 11ல நாம் வாசித்தோம். 17வது வசனத்தை கூட வாசியுங்கள் இப்பொழுது.
கொண்டு வர வேண்டும், கொண்டு வர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம இதுக்கு முன்னாடி ஒரு அப்பத்தை பார்த்தோம். அந்த அப்பத்துல என்ன இருக்க கூடாது? என்ன இருக்க கூடாது? புளிப்பு இருக்க கூடாதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க தான் சொன்னீங்க புளிப்பு இல்லாத அப்ப பண்டிகை. அந்த புளிப்பு என்பது எதை காண்பிக்கிறது? துர்க்குணம், பொல்லாப்பு என்கிற புளிப்பு. ஆனா இந்த இடத்துல இங்க ஆண்டவர் இந்த புளிப்பு அப்படின்ற இந்த வார்த்தைக்கு ரெண்டு காரியங்கள் இருக்கு. ஒன்று நேர்மறையாகவும் இருக்கிறது, இன்னொன்று எதிர்மறையாகவும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து கூட ஒரு இடத்துல சொல்றாரு, ஒரு ஸ்திரீ 3 படி மாவு எடுத்து அதை என்ன செய்தாலும் புளிக்க மட்டும் அதை அடக்கி வைத்தால் பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது இயேசு சொல்றாரு. யாராவது இதை கேட்பீங்கன்னு பார்த்தா யாருமே கேட்கல. பாஸ்டர் புளிப்பில்லாத அப்பம், புளிப்பில்லாத அப்பனா இது நீங்க இந்த பவுல் சொன்ன கொரிந்தியருக்கு சொன்ன அந்த வார்த்தையை மனதில் வச்சு உண்மை, துப்புரவு என்கிற புளிப்பில்லாத அப்பம், துர்க்குணம், பொல்லாப்பு என்கிற புளிப்புள்ள அப்பம்னு சொல்லி அவர் பேசவே, இதுலயே நம்ம இன்னும் வெளியில இருந்து வந்தவங்க இந்திரா நகர் சபையில வந்தவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, இதுக்கு இவ்வளவு இருக்கான்னு சொல்லிட்டு. யாராவது ஒருத்தர் கேட்பான்னு பார்த்தா இயேசு சொல்றாரு பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது என்று சொல்லி. அருமையானவர்களே, இந்த முதற் பலன் பண்டிகையில நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்லி அடுத்த பண்டிகைக்கு போயிடுறேன். இது இயேசுவின் உயிர்த்தெழுதலோடு சம்பந்தப்பட்டது என்றால் பஸ்கா இயேசுவின் மரணத்தோடு சம்பந்தப்பட்டது என்று சொன்னால் பஸ்கா இயேசுவின் மரணத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை இயேசு கிறிஸ்துவின் அடக்கத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த முதற் பலன் பண்டிகையானது இயேசுவின் உயிர்த்தெழுதலோடு சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இயேசுவின் உயிர்த்தெழுதலோடு சம்பந்தப்பட்டதுதான் இந்த முதற் பலன் பண்டிகை. என்னன்னா, ஒரு ஆசாரியன் போய் ஓய்வு நாள் முடிகிற நேரத்திலே தன்னுடைய வயல்ல போய் வார்கோதுமை, நன்றாய் விளைந்திருக்கிற வார்கோதுமையை கட் பண்ணி ஒரு கைப்பிடி அளவுக்கு அரைக்கட்டுகளாய் கொண்டு வந்து அதை தேவாலயத்திலே தேவ சமூகத்திலே வந்து அதை என்ன செய்யணும்? அவன் வாசித்தீங்களா அந்த வசனத்துல? அவன் என்ன செய்தான்? அசைவாட்டணுமா? எப்படி? 2 கையில 2 அரிக்கட்டை கொண்டு வந்து தேவ சமூகத்துல என்ன செய்யணும்? அசைவாட்டணும். நல்லா கவனிங்க. ஒரு ஆசாரியன் அதை கொண்டு வந்து செய்தால் முழு இஸ்ரவேலர்களுடைய குடும்பங்களை, அவர்களுடைய கையின் பிரயாசங்களை, இன்னும் சொல்ல போனா அவருடைய விளைச்சலை கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார் என்பது அவர்களுடைய நம்பிக்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலே ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த பிரதானமான கட்டளை என்ன தெரியுங்களா? உன் கற்பம் திறந்து பிறக்கிற முதற் பேர் அனைத்தையும் எனக்கு பிரதிஷ்டை பண்ணு, அவைகள் என்னுடையது என்று கர்த்தர் சொல்றார். ஆகவே அந்த நீங்க லேவியராகத்தெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தால் அது மனுஷனா இருக்கட்டும், அது மிருகமா இருக்கட்டும், அது மரமா இருக்கட்டும், செடியா இருக்கட்டும், கொடியா இருக்கட்டும், எதுவானாலும் முதல்ல வர அந்த பலன் யாருக்கு? கர்த்தருடையது. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த சத்தியத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க? இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுல அந்த முதற் பலன், அந்த நியாயப்பிரமாணம் அதெல்லாம் கிடையாது. எல்லாமே கர்த்தருக்குரியது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எல்லாமே கர்த்தருக்குரியது. நான் என்னிடத்துல நிறைய பேர் கேட்பாங்க, நியாயப்பிரமாணம் தசம பாகம் நியாயப்பிரமாணமா இருக்கு, அதை செய்யலாமா அப்படின்னு. செய்யக்கூடாது. தசம பாகம் என்பது நியாயப்பிரமாணம், அதை செய்யக்கூடாது. நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவன் நியாயப்பிரமாணத்துடைய சாபத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறான்? உட்பட்டு இருக்கிறான். புரியுதுங்களா? நியாயப்பிரமாண கற்பனைகள்ல ஒன்றை நீங்க விட்டாலும் நியாயப்பிரமாணத்துடைய சாபம் என்ன செய்யும்? வரும். நாம இப்ப நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்ல. ஆனா இந்த தசம பாகத்தை குறித்து இயேசு என்ன சொல்றாரு தெரியுங்களா? மத்தேயு 23:23 வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசம பாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பிக்கப்பட்ட விசேஷித்தவைகளாகிய நீதியும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. அப்படின்னா இயேசு தசம பாகம் தர சொல்றாரா? நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க சொல்றாரா? இன்னொரு வசனம் சொல்றேன், அவர்களுடைய நீதியை பார்க்கிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க 10ல் 1, 100ல் 10 தான் அவர்களுடைய நீதி. வாரத்துல ஒரு நாள் உபவாசிக்கணும், அவர்களுடைய நீதி.
ஆனா அந்த நீதியை விட நம்முடைய நீதி எப்படி இருக்கணும்? அப்போ இந்த தசம பாகம்லாம் இல்ல, அதுக்கும் மேற்பட்ட காரியங்களை தான் ஆண்டவர் சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, உங்களையே நீங்க கர்த்தருக்காக கொடுங்க, அதான் முதற் பலன். அல்லேலூயா. உங்களையே நீங்க கொடுத்துற பிறகு மற்ற எல்லாமே யாருடையது தான்? கர்த்தருடையது தான். அல்லேலூயா. இதை புரிய வைக்கணுன்றதுக்காக சொல்றேன். முதற் பலன்களின் பண்டிகை கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலோடு சம்பந்தப்பட்டது. போன வாரம் ஆனந்தராஜ் ஐயா பேசுனதுனால அந்த இந்த செய்தி, அந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறு நான் பேச முடியவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் இந்த ஆசாரியன் என்ன செய்வான்? அந்த அரிக்கட்டை கொண்டு வந்து அந்த தேவ சமூகத்தில், தேவாலயத்தில் என்ன செய்வான்? அதை அசைவாட்டுவான். ஏன்னா முதல்ல வந்த அந்த பலனை கர்த்தருக்கு கொண்டு வரும் பொழுது அவர்களுடைய முழு தேசத்தையும் கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார் என்பது அவர்களுடைய நம்பிக்கையாக இருந்தது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களை எல்லாம் சொல்லி நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. அதனால இதுதான் அதனுடைய கருத்து. இல்லை, இந்த நாட்கள், தேதி, நேரம் அதுக்குள்ள வந்தீங்கன்னா 1 to 1 உட்காந்து நம்ம பேசினா தான் சரி வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கான நாட்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆசாரியன் இப்படி செய்வேன். இது இயேசு கிறிஸ்துவிலே எப்படி இது நிறைவேறினது? ஏன்னா பண்டிகையை குறித்து சொல்லப்பட்டதெல்லாம் இயேசு கிறிஸ்துனா இந்த முதற் பலன் பண்டிகையை கோதுமையை அறுத்து கொண்டு வந்து அசைவாட்டினார். அப்படின்னா இது இயேசுவின் உயிர்த்தெழுதல்ல எப்படி? ஏன்னா பஸ்கா அவர் அடிக்கப்பட்டது, புளிப்பில்லாத அப்பம் அவர் அடக்கம் பண்ணப்பட்டது. அப்ப முதற் பலன்களின் பண்டிகை என்று சொன்னால் அவர் உயிர் தெழுந்தது. எப்படி அது சம்பந்தப்பட்டது என்பதை நாம் பார்க்க போகிறோம். நன்றாக கவனிங்கள் பிரியமானவர்களே. இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார். அடக்கம் பண்ணப்பட்ட போது அடுத்த நாள் காலையிலே மகதலேனா மரியாள் என்ன செய்யறாங்க? அவரை கல்லறையில் அவர் வைத்த இடத்தை பார்க்கும்படியாக போகிறாங்க. போகிற இடத்துல கல்லறைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. தோட்டத்திலே ஒரு தோட்டக்காரர் என்ன செய்து கொண்டிருந்தார்? வேலை செய்து கொண்டிருந்தார். இந்த முதற் பலன்களின் பண்டிகையை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் ஆண்டவர் அந்த ஓய்வு நாள் முடிகிறதான வேளையிலே சாயங்காலத்துல போய் அந்த கதிர்கட்டுகளை அறுக்க ஆசாரியன் ஆரம்பிக்கிறானே, அந்த நேரம் தான் அந்த உயிர்த்தெழுதல் சம்பவித்திருக்க கூடும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலையில 4 மணிக்கெல்லாம் உயிர்த்தெழல, 5 மணிக்கெல்லாம் உயிர்த்தெழல. எப்ப உயிர்த்தெழுந்தார்? இந்த சம்பவத்தோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த ஓய்வு நாள் முடியும் பொழுது, ஓய்வு நாள் என்னைக்கு? சனிக்கிழமை. சனிக்கிழமை தானே? இப்படி எல்லாம் இருக்காதீங்க. ஓய்வு நாள் என்னைக்கு? சனிக்கிழமை தான். ஸ்தோத்திரம். ஓய்வு நாள் முடியும் பொழுது, அப்படியானால் ஓய்வு நாள் எப்போ முடியும்? ஒரு நாள் எப்போ முடியுது? சூரியன் அஸ்தமிக்கிற பொழுது அவன் சாயங்காலத்துல போய் என்ன செய்யணும்? அதை கட் பண்ணின்னு வந்து சமூகத்துல அசைவாட்டணும். அப்படியானால் இந்த ஓய்வு நாள் முடிகிறதான அந்த நேரத்துல தான் கிறிஸ்துவை ஆவியானவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின அந்த சம்பவம் அங்க நடந்திருக்க கூடும் என்பது என்னுடைய அபிப்பிராயமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே மகதலேனா மரியாள் வராங்க. வந்துட்டு அந்த தோட்டக்காரரை பார்த்து, நீங்க இயேசுவை எங்க வைத்தார்கள்? நீங்க எடுத்ததுண்டா? எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இயேசு திரும்பி என்ன சொல்றாரு? தோட்டக்காரர் என்ன சொல்றாரு? மரியாளே அப்படின்னாரு. உடனே அந்த அம்மாவுக்கு கண்கள் திறக்கப்பட்டு தோட்டக்காரரை போல நின்னது இயேசுதான் தெரிஞ்சு, செத்தவர் இப்ப உயிரோடு எழுந்திருக்கிறார், ஓடி போய் கண்டுபிடிக்க போறாங்க. போகும்போது ஆண்டவர் சொன்னாரு, என்ன சொன்னாரு? மரியாளே, என்னை தொடாதே. ஸ்தோத்திரம். வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 17வது வசனம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகவில்லை. ஸ்தோத்திரம். 27வது வசனத்தை வாசிங்க. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை நீட்டி என் கைகளை பார். போதும். அங்க ஒரு அம்மாவை பார்த்து என்ன சொல்றாரு? என்ன தொடாத. 20வது வசனத்துல. 27வது வசனத்துல வரும்போது நீ என்னை தொட்டு பாருன்றாரு. என்ன நடந்திருக்கும் அந்த 2 சம்பவத்துக்குள்ள? ஸ்தோத்திரம். நான் இன்னும் என் பிதாவின் இடத்துல போகலன்னு சொல்றாரு. அப்ப தோமா கிட்ட வந்து சொல்லும் பொழுது என்ன செஞ்சிட்டாரு? இப்போ பிதா கிட்ட போயிட்டு வந்துட்டு இருப்பாருன்றது தான் இந்த. அப்படியானா
முதற் பலன்களின் பண்டிகை அவருடைய உயிர்த்தெழுதலோடு சம்பந்தப்பட்டது. சாயங்காலத்துல கட் பண்ணி தேவ சமூகத்துல கொண்டு போய் அதை அசைவாட்டுறான்னா, இயேசு உயிர்த்தெழுந்து பிதாவினுடைய சன்னிதானத்துக்கு முன்பதாக போய், நான் இப்பொழுது உயிர்த்தெழுந்தவர்களுடைய வரிசையில என்னவாய் மாறி இருக்கிறேன், முதற் பலனாய் மாறி இருக்கிறேன் என்பதை எங்கள் நிரூபித்து அதன் பிறகு கீழே வந்தார். ஒரு வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தின் 20வது வசனம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து நித்திரை அடைந்தவர்கள், மரித்தோரிலே நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். தொடர்ந்து வாசிங்க. மனுஷனால் மரணம் உண்டானபடினால் மனுஷரால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிருக்கிறது. 23வது வசனத்தை வாசிங்க. அவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ நன்றாய் கவனியுங்கள். அந்த ஆசாரியன் கதிர்கட்டை அறுத்து கொண்டு வந்த தேவ சமூகத்தில் அசைவாட்டின பிற்பாடு அதுதான் முதற் பலன். அதன் பிறகு மற்ற எல்லாருடைய விளைச்சல்களை தேவன் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார் என்பது அவர்களுடைய நம்பிக்கையா இருந்தது. இன்றைக்கும் கூட நம்முடைய கோயில்களில் பார்த்தீங்கன்னா, நம்ம ரட்சிக்கப்படாதப்போ புறஜாதியாரா இருந்தப்போ கோயில்கள்லாம் பார்த்தா இந்த கதிர்கட்டெல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க, கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் அங்கிருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு இந்த முதற் பலனை கொண்டு வந்து அசைவாட்டினா, இயேசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்து முதற் பலனானவர் பிதாவினுடைய சன்னிதானத்தில் போய் நான் முதற் பலனானேன் என்பதை நிரூபித்து அதன் பிறகு பூமியில வந்து தோமாவை பார்த்து சொன்னார், இப்ப என்ன நீ தொட்டு பார். அல்லேலூயா. இது நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி நடக்கிறது? 3 காரியங்களை சொல்லி வர பண்டிகை கிறிஸ்துவை பற்றியது, கிறிஸ்துவிலே எப்படி நிறைவேறினது, நம்முடைய வாழ்க்கையில எப்படி அது நிறைவேறுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தது போல அந்த மரணத்திலே நாம் நம்மை இணைத்திருப்போமானால், அந்த மரணத்தின் சாயலை நாம் தரித்திருப்போமானால், அந்த மரணம் நமக்குள்ளே சம்பவித்திருக்குமானால், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையுண்டேன் என்று நாம் அறிக்கை செய்து நாமும் சிலுவையிலே அறையப்பட்டிருப்போமானால், கிறிஸ்துவோட அடக்கம் பண்ணப்பட்டிருப்போமானால், கிறிஸ்து உயிர்த்தெழுந்தால் நாமும் என்ன செய்வோம், உயிர்த்தெழுவோம். திட்டமாய் வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை, கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய நம்பிக்கையின் அடித்தளமே என்னன்னா உயிர்த்தெழுதல் தான். பிரியமானவர்களே, கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்து முதற் பலனானார். நீங்களும் நானும் அவனவன் தன் வரிசையில் என்ன செய்யப்படுவான், உயிர்ப்பிக்கப்படுவான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதுதான் முதற் பலன்களின் பண்டிகை. இன்னும் நிறைய இருக்கு. உடன்படிக்கை, விவாக உடன்படிக்கை, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் சொல்லி உங்களை நான் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. இந்த கான்செப்ட் உங்களுக்கு சொல்றேன். இதன் பிறகு நீங்கள் படித்து இதை நீங்கள் தெரிந்து கொள்ளும்படி நான் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். வெரி நெக்ஸ்ட் டே, இது சம்பவித்த உடனே அடுத்த நாள் ஒரு பண்டிகை அவர்களுக்கு. இந்த 1ஆம் மாதத்திலேயே அடுத்து ஸ்டார்ட் பண்ணி வந்துட்டே இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இது உபாகமம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, வாரங்களின் பண்டிகை என்று சொல்லப்படுகிற பெந்தெகோஸ்தே பண்டிகை அடுத்தது வருகிறது. வாசியுங்கள். வாரங்களின் பண்டிகையும் கூடார பண்டிகையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நன்றாய் கவனியுங்கள். இந்த அடுத்தடுத்து 3 பண்டிகைகள் வந்தது இல்லையா, வெரி நெக்ஸ்ட் அப்படி வந்தது இல்லைங்களா. அடுத்தது இந்த வாரங்களின் பண்டிகை ஒரு 49 நாள் தள்ளி வரும் இவர்களுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த முதல் அந்த என்ன சொல்றது, அறுவடை, அந்த முதற் பலன்களின் பண்டிகை முடிஞ்ச பிற்பாடு ஒரு 49 நாட்கள் தள்ளி ஒரு பண்டிகை அவர்களுக்கு வரும். ஏன்னா இந்த பண்டிகை செலிப்ரேட் பண்ணி 45 நாட்கள் கழித்து தேவன் சீனாய் மலை அடிவாரத்தில் அவர்களுக்கு உடன்படிக்கை கொடுத்தார். அந்த உடன்படிக்கையை கொடுத்த அந்த நாளுடைய நினைவாக இந்த வாரங்களின் பண்டிகை, அதாவது 49 நாள் கழித்து 50வது நாள் வருகிறதான அந்த பண்டிகை. நன்றாய் கவனியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது புதிய ஏற்பாட்டில் பெந்தெகோஸ்தே பண்டிகை என்று சொல்லப்படுகிறது.
பென்டிக் காஸ்டா, பென்டிக் காஸ்டா. பென்டிக் என்றால் 50, காஸ்டா என்றால் நாள். யூதர்களுடைய பாஷையில பென்டிக் என்றால் ஹீப்ருல கிரீக், மன்னிக்கணும், புதிய ஏற்பாடு கிரீக்ல தான் எழுதப்பட்டிருக்கு. கிரீக்ல பென்டிக் காஸ்ட், பென்டிக்னா 50, காஸ்ட்னா நாள், 50வது நாள் பண்டிகை. நீங்க நிறைய சபைகள்லாம் என்ன செய்யுது, பெந்தெகோஸ்தே சபை அப்படின்னா 50வது நாள் சபையா, நாங்க பெந்தெகோஸ்தே சபையை சார்ந்தவங்க அப்படின்னா, பெந்தெகோஸ்தேனா என்ன வார்த்தை, தமிழ் வேதாகமத்துல அப்படிப்பட்ட ஒரு சபையை நம்ம வேதத்துல நாம் பார்க்கல. ஆனா அதை நான் தவறா சொல்லல, ஏன்னா நாம எல்லாரும் பெந்தெகோஸ்தே நாளின் அனுபவத்தோடு இருக்கிற தேவனுடைய ஜனங்கள், அப்படித்தான் நம்ம சொல்லணும். 50வது நாள் சபை என்று ஒன்று கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, பெந்தெகோஸ்தே என்று சொல்லும் பொழுது 50வது நாள், அந்த முதற் பலன்களின் பண்டிகையை செலிப்ரேட் பண்ணி 49 நாட்கள் கழித்து அவர்களுக்கு தேவன் பிரமாணங்களை கொடுத்தார். சீனாய் மலை அடிவாரத்தில் அந்த பிரமாணங்களை பெற்றுக்கொண்ட அந்த நாள் தான் அவர்களுக்கு பெந்தெகோஸ்தே நாள், 50வது நாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது பழைய ஏற்பாட்டில் பெந்தெகோஸ்தே என்ற வார்த்தை இல்லை, கவனியுங்கள், இல்லை. ஏன் இல்லைன்னு சொன்னா, அவர்கள் எல்லாம் ஹீப்ரூல இருந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது இந்த மத்தேயு ஸ்டார்ட் பண்ணும்போது கவனிங்க, மத்தேயு ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ரோமர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தாங்க, ரோமர்களுடைய ஆட்சி காலம் இருந்தது. ஆனால் மல்கியாவில் இருந்து மத்தேயு ஸ்டார்ட் பண்ண 400 வருஷம் போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் கிராஸ் பண்ணி போயிட்டேன்னா நல்லா இருக்கும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மல்கியா புஸ்தகத்திலிருந்து மத்தேயு வரைக்கும் 400 வருஷம் இடைவெளி இருக்கு. அந்த 400 வருஷம் கிரேக்கர்கள் ஆண்டார்கள். அந்த கிரேக்கர்கள் ஆண்டதுனால அவர்களுடைய பாஷையாகிய கிரீக் அப்படியே பரவ ஆரம்பிச்சிச்சு. அதுபோல கிரேக்கர்கள் ஆண்டதுனால கிரேக்கர்களுடைய பாஷை இந்த யூதர்களுக்குள்ளே அப்படியே வந்துருச்சு. நீங்க பெங்களூர் போனீங்கன்னா, பெங்களூர்ல இருக்கிறவன் தமிழ் பேசுவான், கன்னடம் பேசுவான், தெலுங்கு பேசுவான், ஹிந்தி பேசுவான், இங்கிலீஷ் காமன் லாங்குவேஜ். இப்போ ஒரே மாநிலத்தில் 4 பாஷை என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. ஏன்னா எல்லா ஜனங்களும் அங்க பரவி இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள அந்த பாஷை வந்துருச்சு. நம்ம ஆளுங்க தான் தமிழ் தமிழ்னு சொல்லி நம்ம ஒண்ணுமே என்ன செய்யல, கத்துக்கல. கத்துருக்கு ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் கத்துக்கங்க. கர்த்தர் நல்லவர். எல்லா இடத்துலயும் போய் நீங்க ஊழியம் செய்யறதுக்கு அது உங்களுக்கு ஏதுவா இருக்கும். பிரியமானவர்களே, அப்படி அவர்கள் ஆண்டதுனால கிரேக்கர்களுடைய பாஷையில பென்டிகாஸ்ட் என்ற வார்த்தை வந்துருச்சு. 50வது நாள். நம்ம 50வது நாள் சபையில நம்ம கிறிஸ்துவின் சபையார். அல்லேலூயா. கிறிஸ்துவின் சபையார்னா இவங்க சர்ச் ஆஃப் கிரைஸ்டா இருப்பாங்களோ அப்படியும் கிடையாது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்கிற பெந்தெகோஸ்தே சத்தியத்தின் அனுபவத்தில் இருக்கிற நாம தேவனுடைய ஜனங்களா இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, பாருங்க, 3வது பண்டிகை முடிந்து 7 வாரங்கள் கடந்து 49வது நாள் கொண்டாடின இந்த பண்டிகை, இதுவும் ஒரு வகையிலே முதற் பலன்களின் பண்டிகை தான். பெந்தெகோஸ்தே பண்டிகையும் என்னதான், ஒரு அர்த்தத்துல நீங்க பாத்தீங்க சொன்னா, உங்களுடைய வீட்டில் இருக்கிற ஆண் மக்கள் எல்லாரும் வரணும், அப்பத்தை கொண்டு வரணும், அதுல புளித்த மாவிலே செய்யப்பட்ட 2 அப்பங்களை கொண்டு வரணும். எல்லாம் இங்க சொல்றாங்க பிரியமான, ஒவ்வொரு வீட்டுக்கு 2 அப்பங்களை கொண்டு வர வேண்டும். ஏனென்று சொன்னால் பிரியமானவர்களே, இது புளித்த அப்பங்கள். அப்படின்னா பரலோக ராஜ்யம். அது ஏன் நான் இப்படி சொல்றேன் சொன்னா, கொஞ்சம் புளித்த மாவு எல்லா மாவையும் என்ன செய்யும், இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர், பிதாவின் வாக்குத்தத்தம் தான் அந்த பரிசுத்த ஆவி. அந்த அப்ப பண்டிகையிலே, புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலே ஒரு தகப்பன் என்ன செய்யறான், அந்த குடும்பத்தினுடைய பிதா என்ன செய்யறான், ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்கிறான். இனி வரப்போகிற ஒரு பெரிய ஃபெஸ்டிவலுக்கு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்கிறான். அதுபோல பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து நம்மை முழுவதும் பூரணமாக்கி கிறிஸ்துவின் மனவாட்டியாய் மாற்றி மாசற்ற அவருடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே நடக்க போகிற ஒரு பெரிய ஃபெஸ்டிவல், அதுல கொண்டு போய் கிறிஸ்துவின் மனவாட்டியாய் நம்மை நிறுத்த வேண்டும். அதற்கான வேலையை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே நடப்பிக்கிறார். அதுதான் கொஞ்சம் புளித்த மாவு முழுவதுமாய் என்ன செய்து புளிக்க பண்ணுகிறது. அல்லேலூயா. உங்க அல்லேலூயா பார்த்தா எனக்கு ஒண்ணுமே புரியலையே பாஸ்டர் அப்படின்ற மாதிரி இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்திலே சீனாய் மலை அடிவாரத்திலே கர்த்தர் அவர்களுக்கு பிரமாணங்களை கொடுத்தார், கட்டளைகளை கொடுத்தார், எல்லாவற்றுக்கும் மேலாக உடன்படிக்கை செய்தார். அந்த உடன்படிக்கை நினைவு கூறும் பொருட்டு
இந்த வாரங்களின் பண்டிகையாகிய பெந்தெகோஸ்தே பண்டிகை கொண்டாடப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது என்ன உடன்படிக்கை? உடன்படிக்கை என்றால் என்ன? ரெண்டு நபர்களுக்கு நடுவில் நடக்கிறது தான் என்னது உடன்படிக்கை. திருமண ஒப்பந்தம் இல்லையா? கடைக்கு போடுறாங்க ஒப்பந்தம், லேண்டுக்கு போடுறாங்க ஒப்பந்தம் இல்லையா? ஏதோ ஒரு அக்ரிமெண்ட். தேசங்களுக்குள்ள, ரெண்டு தேசங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை, ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. அது போல தேவனுக்கும் மனிதனுக்குமான உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை பெற்றுக்கொண்டதனுடைய நினைவாகத்தான் இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை கொண்டாடப்படுகிறது. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். யாத்ராகமம் 19 வாசிங்க. யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 5வது 6வது வசனத்தை வாசிங்க. தேவனுடைய உடன்படிக்கை. இப்பொழுது என் வாக்கை உள்ளபடியே நீங்கள் கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்ளுவீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். அல்லேலூயா. 6வது வசனம். உடன்படிக்கை தேவன் பண்றாரு. நான் சொல்ற வார்த்தையை கேட்டு என் உடன்படிக்கை நீங்கள் கை கொண்டா நீங்களே என்னுடைய சொந்த ஜனமா இருப்பீங்க, சொந்த சம்பத்தா இருப்பீங்க. அல்லேலூயா. பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நான் உங்களை என்ன செய்தேன்? எனக்காக தெரிந்து கொண்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இதுதான் ஒரு உடன்படிக்கை. இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் நான் சொல்றேன். தேவன் மனிதனோட நீங்க என்னுடைய சொந்த சம்பந்தா இருப்பீர்கள், சொந்த ஜனமா இருப்பீர்கள் சொன்னார. அது ஒரு விவாக ஒப்பந்தத்துக்கு இணையான ஒரு ஒப்பந்தம். ஏன்னா ஓசியால சொல்றாரு, உன்னை நித்திய விவாகத்திற்கு நியமித்துக் கொள்வேன். யார் சொன்னதுங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நித்திய விவாகத்திற்கு உன்னை நான் என்ன செய்வேன்? நியமித்துக் கொள்ளுவேன். இன்னும் கூட ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்களுக்கு நாயகனாய் இருக்கும்படி ஒரு உடன்படிக்கை அவர்கள் ஏற்படுத்தினேன். அவர்களோ அந்த உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். பழைய ஏற்பாட்டிலே தேவன் மனிதனோடு செய்த உடன்படிக்கை, நான் தான் அவர்களுக்கு நாயகன். ஆனா அந்த உடன்படிக்கையை இந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க? தள்ளிட்டாங்க. ஆகையினால நான் என்ன செய்ய போறேன்? இன்னொரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்த போகிறேன். அது யாருக்கு? அந்த யூதர்களோட அல்ல, அந்த இஸ்ரவேலர்களோட அல்ல. காணியாட்சிக்கு புறம்பா இருந்த உங்களோடும் என்னோடும் தேவன் அந்த உடன்படிக்கையை செய்தார். அந்த உடன்படிக்கையை கற்பலகைகளிலே எழுதி வைத்தார்கள். ஆனால் இப்பொழுது கற்பலகைகளிலே அல்ல. ஏத்ராணி சிஸ்டர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க. எரேமியா 31ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசியுங்க. எரேமியா 31:31. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். ஏன் பழைய உடன்படிக்கை சீனாய் மலை அடிவாரத்தில் பண்ணாரு, அது என்ன ஆச்சு? இப்ப புது உடன்படிக்கை ஏன் பண்றாரு? அடுத்த வசனத்தை வாசியுங்கள். நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வரும்படி கைப்பிடித்த நாளிலே, அந்த 50வது நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை அந்த உடன்படிக்கையின்படி அல்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு, அப்படின்னா என்ன? உன் சிருஷ்டிகரே, உன் நாயகர், நான் அவர்களுக்கு ஒரு நாயகன், ஒரு ஹஸ்பண்டா இருக்கிறதுக்கு உடன்படிக்கை பண்ண. என்னுடைய அந்த உடன்படிக்கை அவர்கள் மீறி, நன்றாக கவனியுங்கள், இந்த 50வது நாள்ல ஒரு உடன்படிக்கை செய்தாரு. அது என்ன உடன்படிக்கை? நான் அவர்களுக்கு நாயகனாய் இருப்பேன். தள்ளிட்டாங்க. அதனால நான் என்ன செய்வேன்? ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். வாசிங்க சிஸ்டர். அந்நாட்களுக்கு பிற்பாடு, அந்த அந்நாளிலே என்ற வார்த்தையை நல்லா கவனிங்க. அந்நாளிலே, அந்த நாட்களுக்கு பிற்பாடு இனி நான் கற்பாறையில எழுத போறதில்லை, கற்பலகைகளில எழுத போறதில்லை. எங்க எழுத போறேன்? உள்ளத்துல எழுதி, அதை அவர்களுடைய இருதயத்தில் எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன்,
அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அந்நாளிலே என்ற வார்த்தையை நீங்க கவனிச்சீங்களா? இப்போ ஒரு வசனத்தை வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 33வது வசனம் வாசிங்களா? எரேமியால 33. என்னுடைய புதிய உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்றார். வாசிங்க 33 வாசிங்க. அந்நாட்களுக்கு பிற்பாடு உடன்படிக்கையாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ யோவான் 14:20 வாசிங்க. நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். எந்த நாளிலே? அந்நாளிலே. உடன்படிக்கை எழுதுற அந்த நாளிலே. இங்க இயேசு சொல்றாரு அந்த நாளிலே. எந்த நாளுங்க? உடன்படிக்கை ஏற்படுத்துகிற அந்த நாள் தான். உள்ளத்துல ஏற்பட்ட உடன்படிக்கை என்ன? பெந்தெகோஸ்தே நாளிலே என்ன சம்பவித்தது? அந்த 50வது நாளிலே எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திற்கு வந்திருந்தார்கள். வந்தாங்களா? அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரமா வந்திருந்தாங்க. வந்திருந்த போது அங்கே பலத்த காற்றடிக்கிற அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்ப்போம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள், அதாவது அந்த 50வது நாள், அதாவது இவங்க மலை அடிவாரத்தில் உடன்படிக்கை, தேவனோடு உடன்படிக்கை பண்ணின அந்த நாள். அந்த நாள்ல தான் ஆண்டவர் அவர்களோடு உடன்படிக்கை பண்ணார். அந்த உடன்படிக்கை அவர்கள் தள்ளிவிட்டார்கள். இப்ப மறுபடியும் நான் ஒரு புதிய உடன்படிக்கை பண்றேன். அந்த புதிய உடன்படிக்கை நான் அவர்களுடைய இருதயத்துல, இனி நான் கற்பாறையில கற்பலகைகளில எழுதுவது அல்ல, நான் என்ன செய்ய போறேன்? அவர்களுடைய இருதயத்துல எழுத போறேன், அவங்க உள்ளத்துல எழுத போறேன். அந்த நாள்ல நான் உங்களோடு இருப்பேன், பிதாவும் உங்களோடு இருப்பார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அப்படியானால் அது என்ன நாள்? அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு வந்திருந்தாங்க. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்த போது அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்திற்கு வந்திருந்தார்கள். வாசிங்க சிஸ்டர். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்த போது எல்லாரும் ஒருமனப்பட்டு வந்திருந்தாங்க. ஏன் ஒருமனப்பட்டு வராங்க? அந்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து வராங்க. என்ன உடன்படிக்கை? நானே அவர்களுடைய நாயகர் என்று சொன்னாரே அந்த உடன்படிக்கை. அல்லேலூயா. நான் அவர்களுக்கு சிருஷ்டிகராயிருப்பேன், நான் அவர்களுக்கு நாயகராயிருப்பேன், அவர்கள் என் சொந்த ஜனமாயிருப்பார்கள், சொந்த சம்பத்தாயிருப்பார்கள் என்கிறதான அந்த உடன்படிக்கை நினைவு கூறுகிறதான அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே, அந்த பெந்தெகோஸ்தே பண்டிகையிலே வந்திருந்தார்கள். அப்பொழுது என்ன நடக்கிறது? பலத்த காற்றடிக்கிற முழக்கம். இரண்டாவது, வானத்திலிருந்து சடுதியான முழக்கம். மூணாவது, நிரப்பிட்டு. நான்காவது, அக்னிமயமான நாவுகள் ஒவ்வொருவர் மேல வந்து அமர்ந்தது. எல்லாருடைய நாவும் அக்னிமயமான நாவாய் மாறிச்சு. அல்லேலூயா. என்ன நடந்ததுங்க? பிதாவின் வாக்குத்தத்தம் என்று சொல்லப்படுகிற பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு பொழுந்தருளப்பட்டார். அன்றைக்கு எழுத்தின் மூலமாக உடன்படிக்கை செய்த தேவன் இன்றைக்கு உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவரை தந்து இருதயத்திலே, உள்ளத்திலே நான் என் புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். அப்படியானால் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே பொழிந்தருளப்பட்டு, எதுக்காக? கொஞ்சம் புளித்த மாவா நமக்குள்ள வந்து நம்மை முழுவதுமாய் புளித்த மாவாய் மாற்றி, பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. நம்மை கிறிஸ்துவின் மனவாட்டியாய் அவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, புதிய உடன்படிக்கை என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவினுடைய புதிய மனுஷனை நாம் என்ன செய்கிறோம்? தரித்து கொள்ளுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 பண்டிகைகளை நம்ம பார்த்தோம். ஒன்று, சொல்லுங்க, முதற் பலன்களின் பண்டிகை. அது எதோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது? பிரீத்தி, கிறிஸ்துவின் உயிர் தெழுதலோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. அந்த கறிக்கட்டை அறுத்து கொண்டு வந்து
என்ன செய்வான்? அந்த கதிர்களை அறுத்து ஒரு கட்டாக கட்டி தேவனுடைய சமூகத்துல வந்து அசைவாட்டுவான். அதான் முதற் பலன். அப்படி ஒருத்தர் செய்யறதுனால முழு இஸ்ரவேலர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்பது அவருடைய நம்பிக்கையா இருந்தது. அது கிறிஸ்துவிலே எப்படி நடந்தது? கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழும்பி அவர் முதலாவது பிதாவினிடத்துல போய் தன்னை காண்பித்தார். நான் என்ன செய்தேன்? மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பலன் என்று காண்பித்தார். அதன் பிறகு வந்தார். அதற்கு முன்பதாக என்னை தொடாதேனார். இப்ப வந்து என்னை தொட்டுப்பார்னு சொல்றாரு. அப்படி தொட்டுப்பார்னு சொன்னா நான் போய் நான் முதற் பலனா மாறிட்டேன். இப்போ வந்து நீ என்ன டச் பண்ணு. ஏனென்றால் இந்த கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாய் வருகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு உயிர் தழுதல் உண்டு. அவன் தன் வரிசையில உயிர் தழுவான். கிறிஸ்து உயிர் தழாவிட்டால் என்னுடைய பிரசங்கமும் விருதா, நம்முடைய நம்பிக்கையும் விருதா. இதுதான் முதற் பலன்களின் பண்டிகை. அதை தொடர்ந்து 49 நாட்கள் கழித்து வருகிறதான வாரங்களின் பண்டிகை என்கிற பெந்தெகோஸ்தே பண்டிகை. சீனாய் மலை அடிவாரத்திலே உடன்படிக்கையை நினைவு கூற வேண்டும். அந்த உடன்படிக்கை என்ன? நீங்க எல்லாரும் என்னுடைய ஜனங்கள், நான் உங்களுடைய சிருஷ்டிகர், நான் உங்களுடைய நாயகர். ஒரு திருமண ஒப்பந்தத்தை போல அந்த ஒப்பந்தத்தை எல்லாம் அவர்கள் மீறிவிட்டார்கள். அதனால புதிய ஒரு ஒப்பந்தத்தை நான் பண்றேன். அது நான் உள்ளத்துல பண்றேன். அதுதான் பரிசுத்த ஆவி. அதுதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவி. அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே புதிய உடன்படிக்கையாக நமக்குள்ளே வந்து இறங்கி நம்மை கிறிஸ்துவின் மனவாட்டியாய் அவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. இதுதான் இந்த 2 பண்டிகைகள். இனி வருகிற நாட்கள்ல எக்கால பண்டிகை இருக்கிறது, பாவ நிவர்த்தி செய்கிற பண்டிகை இருக்கிறது, கூடார பண்டிகை. இது 3 பண்டிகையை ஒரே நாளில் வருகின்ற வாரம் நாம் தியானித்து நாம இந்த சப்ஜெக்டை முடிக்கலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எல்லாரும் எழும்பி நின்று கண்களை மூடி அந்த புது உடன்படிக்கைக்குள்ளாக நாம் கடந்து வருவோம். ஹல்லேலூயா.